அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம 2026 தமிழ்நாட்ல எலக்ஷன் நடக்க போகுது. இதில வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும், நம்ம கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா பார்த்தோன்னா, அ புது வாக்காளர்கள், இளைஞர்கள் ஸோ இவங்கலாம் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த தடவ அரசியல் சம்மந்தமான ஒரு புரிதல் நெறைய இளைஞர்களுக்கு மத்தியில பார்த்தோன்னா, தீவிரமா பார்த்தோன்னா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில, நாம்ப ஒரு சில விஷயங்கள், அதாவது நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அ எம்.எல்.ஏ. ஓகேங்களா. ஏன்னா இது எம்.எல்.ஏ. எலக்ஷன் தான் நடக்குது. ஸோ எம்.எல்.ஏ. அவங்களுக்கு உண்டான பொறுப்புகள், கடமைகள் என்ன? அவங்க நம்ம தொகுதிக்கு என்னலாம் செய்யணும்? ஒரு எம்.எல்.ஏக்கு பார்த்தோன்னா, ஒரு நிதியாண்டுல எவ்வளோ ரூபா பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஒதுக்குது. அந்த காச நம்ப தொகுதிக்கு அவங்க எந்த அளவுக்கு வொர்க் பண்றாங்க? எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க? ஒரு எம்.எல்.ஏக்கு என்ன சம்பளம்? ஒரு எம்.எல்.ஏ. உடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவங்களுடைய கடமைகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி நீங்க ஏ டூ இசட் நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இது ரிலேட்டடா உங்களுக்கு அப்பப்ப நான் ஒரு வீடியோ பதிவு குடுப்பேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் நாம்ப ஒரு சில கேள்விகள் கேட்க முடியும். ஏன்னா, நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எம்.எல்.ஏ. சட்டசபையில அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்ப தொகுதியில அவர் என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஓகேங்களா? அதாவது பார்த்தோன்னா, ஒரு புயல் வருது, வெள்ளம் வருது. ஸோ அந்த டிசாஸ்டர் டைம்ல பார்த்தோன்னா, அவங்க என்னலாம் அவங்களுடைய கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. ஸோ நாம்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்.எல்.ஏ. எந்த மாதிரி நமக்கான நல்லதெல்லாம் செய்யணுங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்சா தான், நம்ப தொகுதியில இருக்கக்கூடிய அ எல்லாமே சரி, ஓகேங்களா? அதாவது பார்த்தோன்னா, அ சாலை போடுறது, ஓகேங்களா? குடிநீர் வசதி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மின்விளக்கு, இது ரிலேட்டடாவும் சரி, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏன்னா அவங்களுடைய ரோல் என்னன்னே தெரியாம நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. இது தெரியாமலே நம்ம ஓகே எம்.எல்.ஏ. தேர்ந்தெடுத்துட்டோம்னு நம்ம நெனைப்போம். எம்.எல்.ஏ. உடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்ப தொகுதிக்குன்னு கவர்மெண்ட் ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் ஒதுக்கும்ல. அந்த அமௌண்ட் எவ்வளவு? அந்த அமௌண்ட் சரியான முறையில நம்ம தொகுதிக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா? நம்ம தொகுதிக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா, அவங்க கை காசு போட்டு செய்றது கிடையாது. நம்ம வரி பணத்தில குடுத்த காசு தான், நமக்கு தொகுதி இது பார்த்தோன்னா, என்ன பண்றாங்க, அந்த தொகுதிக்கு பார்த்தோன்னா, அந்த ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நிதி ஆண்டுக்குன்னு குடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்குமே குடுப்பாங்க. அப்படிங்கும்போது, அத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நாளையிலிருந்து அது ரிலேட்டடா நான் வீடியோ அப்பப்ப நான் குடுக்குறேன். கண்டிப்பா இத தெரிஞ்சுக்குங்க. தெரியாதவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டனா தான் உங்களுக்கு ரிலேட்டடா உங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த முடியும். அப்பதான் நம்ப ஒரு கொஸ்டின் ரெய்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் ஒண்ணுமே தெரியாத பட்சத்தில, ஒரு தொகுதி பங்கீடுக்குன்னு ஒரு காசு ஒதுக்குறாங்க. தொகுதிக்குன்னு பார்த்தோன்னா, தொகுதி மேம்பாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்கல்ல, அது சரியான முறையில மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்னே நமக்கு தெரியாது. எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்சா தானே நம்ம அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். சும்மா ஒரு ரோடு போட்டேன், ஒரு சாதாரணமா ஒரு ரோடு போட்டு, சின்னதா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாப் மாரி கட்டிட்டு, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட், அவ்வளோ அமௌண்ட்ன்னு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியும். இவ்வளோ ஒதுக்குறாங்களே என்ன செஞ்சீங்க எங்க தொகுதிக்கு? எங்க வீதிக்கு என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேள்வி கேட்க முடியும். இது சம்மந்தமா நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத நம்ம இதுவரைக்கும் கத்துக்காத ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். நாளைலருந்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிச்சுங்க. மிக்க நன்றி.